என்னுடைய பெயர் சரவணகுமார், கோயம்புத்தூர் தான். நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எல்லா உயிர்கள் மீது அன்பு காட்டுங்க, மற்ற உயிர்களை துன்பப்படுத்தாதீங்க, மற்ற உயிர்களுக்கு வந்து இரக்கம் காட்டுங்க, அப்படி பண்ணால் தான் வந்து இறைவனை வந்து அடைய முடியும்னு சொல்கிறாரு அவர். அப்புறம் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு உயிரை கொன்றவன் வந்து அனைத்து உயிரிலே கொன்றதுக்கு சமம். ஐயா கூட கொஞ்சம் சற்று முன்னால் சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய மக்கள் வந்து குர்ஆனை வந்து பின்பற்றது உண்மை என்று சொன்னால் ஏன் புலால் வந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். அப்படி வந்து இதுக்கு நீங்கள் மாற்று கருத்து இல்லை சாப்பிடலாம் என்று சொன்னால், அப்போ இந்த எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட வார்த்தைகளை உடனடியாக குர்ஆனிலிருந்து எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு விளக்கமளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறீங்க, மனுஷனை கொல்லக்கூடாதுலாம் சொல்கிறீங்க. இப்படியான ஒரு மார்க்கத்தில் எதுக்கு புலால் உண்றீங்க? புலால்னு சொன்னால் மாமிசங்கள், ஆடு மாடு கோழி மீன் இதுகள்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அதெல்லாம் உயிர் தானே. அந்த உயிரை கொன்று சாப்பிடுவது ஏன் உங்கள் மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இதை முதல் விஷயமாக என்ன எடுத்துக்கணும்னா, இந்த புலால்ங்கிற மேட்ரு இஸ்லாம் சம்மந்தப்பட்டதா அனைத்து மதத்துக்கும் சம்மந்தப்பட்டதா? உலகம் பூரா இன்றைக்கி சென்சஸ் எடுங்க. சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க அதிகமாக, சைவம் சாப்பிட்றவங்க அதிகமாக. எல்லா இந்துக்கள் எடுத்துக்கொண்டாலும் 90% பேர் என்ன செய்கிறாங்க? மீனோ கருவாடோ இறைச்சியோ ஆடோ மாடோ கோழியோ முட்டையோ எதையாவது அல்ல அனைத்தையுமே சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இல்லை மாடு சாப்பிடாட்ட கூட ஆடு சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, இல்லைன்னா கோழியாவது சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, இல்லை முட்டையாவது என்ன செய்வாங்க சாப்பிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்போ மீனாவது சாப்பிடக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ எல்லா மனிதர்களுடைய இப்போ இது முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது, இது அனைத்து மனிதர்கள்லையுமே 90% பேர்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கணும். இது இல்லைன்னு சொல்லவும் முடியாது. சைவம்னு சொல்லக்கூடிய சில பிரிவுகள் அது நம்ம நாட்டில் மட்டும் இப்படி நாங்கள் சாப்பிடுவதில்லைன்னு சொல்கிறாங்களே தவிர அது புண்படுத்துறதுக்கு சொல்லவில்லை. அவங்களும் அந்த பாரம்பரியத்துக்காக அப்படி சொன்னால் கூட ரகசியமாக இதை சாப்பிடக்கூடியவர்கள் எனக்கே தெரியும். பாரம்பரியத்துக்காக அப்படி சொல்லி கொண்டால் கூட தாய் தாப்பனுக்கு தெரியாமல் போய் மாமிசம் சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள். பாரம்பரியமாக வந்ததுனால தவிர்த்து கொள்கிறாங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். 90% பேர் இந்த மாமிசத்தை சாப்பிட்றோமா இல்லையா? எல்லாருமே சாப்பிடுறோம். அப்போ இது எல்லாருடைய பிரச்சனை என்பது வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இஸ்லாம் வந்து இதை ஏன் அனுமதிக்குது என்று சொன்னால், இப்போ உயிர் இருக்குல்ல, உயிரினங்களை கொல்லக்கூடாது, இதுதான் கான்செப்ட். உயிரினங்களை வதைக்கக்கூடாது, இதுதான் கான்செப்ட் என்று சொன்னால், இன்றைய அறிவியல் உலகத்தில் உயிரினம்ங்கிறது ஆடு மாடு மட்டும்தானா? இல்லை. இதுக்கு உயிர் இல்லை, ஓகே ஒத்துக்கிடுவோம். இதுக்கு உயிர் இல்லை, இதுக்கு உயிர் இல்லை. ஆனால் மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் சயின்ஸு பிரகாரம் உயிர் இருக்குன்னு நிரூபிச்சுட்டாங்க. இப்போ உயிர்களில் பல வகை இருக்குது. ஒரு மனிதனுடைய உயிரும் பகுத்தறிவோடு சேர்ந்தது. சில உயிர் வந்து இடம்பெயரக்கூடிய உயிர், சில உயிர் இடம்பெயராது, அதே இடத்துல இருக்கும். இருந்துக்கிட்டே அது என்ன செய்யும்? உயிரினங்களுடைய எல்லா வேலையும் செய்யும். இப்போ ஒரு நெல்லத்துக்கு புதைக்கிறீங்க மண்ணுக்குள்ளே, அது வளர்ந்து பெருசாகிறது. உயிருக்கு போய் தானே வளருது. உயிர் இருக்க போய் தானே அதை அவிச்சிட்டு போட்டால் வளருமா? நெல்லை வேக வச்சுட்டு அதை கொண்டு புதைச்சி வச்சுக்கலன்னு சொன்னால் அது முளைக்குமானா முளைக்காதீங்க, உயிர் செத்து போயிடுது. இப்போ அப்போ அதை வேக வைக்காத ஒரு நெல்லை கொண்டு வச்சிங்கன்னா என்னவாகிறது? அது முளைக்கிறது. ஒரு மாங்கொட்டையை வைக்கிறீங்க, ஒரு கொட்டை தான் அது, அது வைத்த உடனே அது மலர்ந்து பெருசாகி மரமாகி அப்படியே காய்ச்சி பூத்து குலுங்குறதுன்னு சொன்னால் அதிலிருந்து இவ்வளோ உற்பத்தி ஆகுது, உயிர் இல்லாமையா? அப்போ எல்லாத்துலேயுமே உயிர் இருக்கிறது என்பது தான் இன்றைய அறிவியலில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். உயிரினங்களை தவிர்க்கணும் என்று சொன்னால் நம்ம கத்தரிக்காய் கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா கத்தரிக்காயுடைய அந்த செடிக்கு அந்த கத்தரிக்காய்க்கு என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. அந்த கத்தரிக்காயை புதைச்சோம் என்று சொன்னால் 1000 கத்தரிக்காய் செடிகள் அதிலிருந்து உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறது. அப்போ இது இந்த அறிவியல் பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம உயிரினத்தை கொல்லக்கூடாதுன்னு நிஜமாக நம்பினோமையானால் காய்கறியும் சாப்பிடக்கூடாது. அதுக்கும் உயிர் இருக்க தான் செய்யுது. அது சத்தம் போடுறது வேதனை நமக்கு தெரியலையே தவிர அதுக்கு உயிர் இல்லை நீங்கள் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. உயிர் இருக்குது, விஞ்ஞானப்படி உயிர் இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில உதாரணம் சூரியகாந்தின்னு ஒரு பூ பார்த்துருக்கிறீங்களா? சூரியகாந்தி, காந்தின்னா காதலின்னு அர்த்தம்.
சூரியகாந்தினா சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. காந்தம்னா இருக்கிறது தானே, அதுலேருந்து தான் காந்திங்கிற சொல்லு. இப்போ சூரியகாந்தின்னு எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூரியன் கிழக்க உதிக்கும்ல, இந்த பூ என்ன செய்யும், காலையில் கிழக்க நோக்கி இருக்கும், இப்படி பார்த்துட்டாப்புல இருக்கும். சூரியன் உச்சி திரும்ப இப்படி போயிடும், சூரியன் மறைவு இப்படி போயிடும். அப்போ சூரியன் எங்கிட்டு இருக்கு அந்த பக்கம் தான் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சூரியன் காதலின்னு பேர் அதுக்கு. சூரியனை நோக்கியே திரும்பி இருக்கிறதுனால சூரியகாதின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏன் சூரியன் இருக்கிற கரெக்டாக தெரியுதா இல்லையா, பகலில் இப்படி இருக்கணும், சாயந்தரம் இப்படி போயிடணும், இப்படி திரும்பிக்கிறணும்னு சொல்லி சூரியன் எங்கிட்டலாம் இருக்குதோ அங்கிட்டெல்லாம் தன்னை திருப்பி கொண்டு அது போகிறது என்று சொன்னால், அதை சூரியன் இங்கே தான் இருக்குன்னு கணிக்கக்கூடிய ஒரு அறிவும் ஒரு ஆற்றலும் அதுக்கு கொடுக்கப்பட்டு தானே இருக்கிறது. அதுக்கு உயிர் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி தொட்டார் சிடுங்கி அப்படின்னு ஒரு இலை இருக்குது, ஒரு செடி இருக்கிறது, விரிஞ்சாப்புல இருக்கும், தொட்டோன்னு சுருங்கிக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாம் போன பிறகு மரம் விரிஞ்சிக்கிறோம். அப்போ ஒரு ஆள் தொட்டவனு என்ன செய்கிறது, சுருங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குன்னு சொன்னால் அது உயிர் இருக்கிறத காட்டுதா இல்லையா, அதுக்கு உயிர் இருக்கிறது. இன்னும் சில செடிகள் இருக்கிறது, அது என்ன செய்யும் என்று சொன்னால், பூச்சிகள் பறந்து போகும்ல, அந்த பூச்சிகளை பிடிக்கிறக்கா என்ன செய்யும்னா அப்படி அந்த இலை அப்படி மூடி உள்ளே காமிக்கிறோம். உள்ளே காமிக்கி அந்த பூச்சியை தின்றுட்டு என்ன செய்யும், அதுக்கப்புறம் தான் விரியும். அப்போ பூச்சிகளை பிடித்து சாப்பிடக்கூடிய தாவரங்கள்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்துலேயுமே உயிர் இருக்குன்னு சொன்னால், அப்போ உயிரை சாப்பிடக்கூடாதுங்கிற கான்செப்ட் நம்ம கையில் எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வரணும். எது வரணும், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. இப்போ என்னத்தை தான் சாப்பிட்றது, சாப்பிடுறது இருக்கிற எல்லாமே உயிர் உள்ள வயதாரு. இதை யாரும் சாப்பிட முடியாது, இதை சாப்பிட முடியாது. நீங்கள் எதையெல்லாம் சாப்பாட்டு பொருளாக வைத்திருக்கிறீர்களோ அது உயிர் இருக்க போய் தான் அந்த சாப்பாட்டு பொருளாக இருக்கிறது. உயிர் இருக்கக்கூடிய பொருள்கள்லேருந்து எடுக்கப்பட்டால் மட்டும்தான் அது சாப்பாட்டுக்குரியதாக இருக்குமே தவிர உயிரே அற்ற பொருளாக இருக்குமே ஆனால் அது சாப்பாட்டுக்குரியதாக இருக்காது. இது ஒன்று. அடுத்து தண்ணீர் குடிக்கிறீங்க. இப்போ தண்ணீரில் இன்னைக்கு உள்ள காலத்தில் அதை பெரிதுபடுத்தி பார்த்தீர்களே ஆனால் தண்ணிக்குள்ளே கிருமிகள்லாம் ஓடுது. நம்ம சின்னதாக பார்க்க தெரிய மாட்டேங்குது. அதை உள்ளே நுழைஞ்சு பார்க்கக்கூடிய கருவிகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் புழுவாக இத்த பெருசாக தெரியும். அப்படி காட்டக்கூடிய கண்ணாடிகள்லாம் வந்துருச்சு. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு இந்த மாதிரி புழுவாக கிடக்கிற மாதிரி எல்லாம் அதில் பார்க்குறோம். இப்போ அந்த தண்ணியை குடிக்கலாமா, இப்போ பார்த்தா இதில் தெரியலை, ஆனால் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியவில்லையே தவிர தண்ணீரில் உயிர் இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா, கிருமி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் அது செத்து இருக்கும். அதில் உயிரோட பச்சை தண்ணியை சாப்பிட்டாலும் அது உசுரோடு இருக்கும். அப்போ உசுரோட இந்த பச்சை தண்ணியை சாப்பிட்டாலும் நாம் உயிரினத்தையும் சாப்பிட்றோம் சேர்த்து, இல்லையா? சுட வச்சு சாப்பிட்டாலும் நாம் உயிரினத்தை சாப்பிட்றோம். அப்படின்னா தண்ணியும் குடிக்கக்கூடாது. நம்ம என்ன முடிவுக்கு வரணும், உயிரினத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது, காய்கறி சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அப்படின்னா இல்லை உயிரை பேசக்கூடாது, உயிரின்னு பேசக்கூடாது. அப்போ எல்லாமே உயிரினம் தான். அப்போ என்ன கான்செப்ட் என்று கேட்டால், மனிதனுக்குத்தான் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது. பேசிக் என்ன, எல்லாம் உயிரினமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா மனுஷனுக்கு தான். இந்த உலகம் முழுசும் உனக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இறைச்சியாக படைச்சி வச்சா வீணாக போயிடும். அதுக்காக வேண்டி தான் உயிரினத்தோட கடவுள் படைச்சி வச்சிருக்கிறார். இறைச்சி மாமிசம் மலையை போட்டோம்னு சொன்னால் அது அழுகி வீணாக போயிடும். அப்போ தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவதற்கு தான் அதுக்கு உயிர் ரத்தம் எல்லாம் கொடுத்து நம்ம எப்போ தேவையை பார்த்து சாப்பிட்ற மாதிரி கடவுள் படைத்து வைத்திருக்கிறானே தவிர அது மனுஷனுக்காகத்தான் படைக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய எத்தனை நன்மைகளுக்காக வேண்டி நம்ம தான் ஃபஸ்ட்டு என்ற காரணத்தினால தான் கொசு கடிச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொசு வலை கட்டுறது அது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாம் லிக்விடை போட்டு அல்லது மேட்டை போட்டு அல்லது பத்தியை கொளுத்தி வச்சு கொசுவை சாவடிக்கிறோம். கொசுவை நீங்கள் ஏன் சாவடிக்கிறீங்க, உங்கள் லேசாக கடிச்சதுக்கான சாவடிச்சிருவீங்களா அப்படின்னு பார்த்தா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு இடைஞ்சல் அழிக்க தான் செய்வேன். எலியை கொள்கிறோம், விஷம் வச்சு கொள்கிறோம், எது கொள்கிறோம், எங்களுக்கு குறுக்க அழிக்க தான் செய்வோம். அதே மாதிரி இப்போ நாய் கடிச்சிச்சின்னு வைங்க, அதுக்கு மருந்து எங்கே, உயிரினத்தை கொள்ளாமல் மருந்து கிடையாது. குதிரையை கொள்ளாமல் மாட்டை கொள்ளாமல் நாய்க்கடி மருந்து தயாரிக்க முடியுமா? அப்போ நாய்க்கடிக்குரிய மருந்து சில மிருகங்களில் தான் கிடைக்கிறது. அதிலிருந்து தான் அந்த ஊசி மருந்தை எடுக்கிறார்கள். அதை பயன்படுத்தினா தான் நாய்க்கடிக்கு ஆளானவன் தப்பித்து கொள்ள முடியும். அப்படிங்க என்ன செய்கிறோம், அது செய்யலாம்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், நமக்கு நன்மை என்று சொன்னால் நம்ம செய்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்கிறோம். அதை விட நம்ம பால் சாப்பிட்லாமா, பால் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா,
முட்டை வந்து நான்வெஜ்ன்றீங்க, பால் என்ன? அதான் பியூர் நான்வெஜ். பால் வந்து அந்த மிருகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, அது உயிரினத்தினுடைய ஒரு பகுதி தான். அதுதானே ரத்தமாக சதையெல்லாம் உருவாகிறது. அப்போ மிருகத்திலிருந்து பறவையிலேருந்து வரக்கூடிய முட்டை வந்து நான்வெஜ்னு சொல்லி கொடுக்குறோம். மிருகங்கள்லேருந்து வரக்கூடிய பால் மட்டும் வெஜிடேரியன் எப்படி ஆகும்? அதுவும் நான்வெஜ் தான். விளங்கா? மிருகத்தினுடைய சத்து, மிருகத்தினுடைய சாரம், அதை தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எப்போ தாய்ப்பால் குடிக்கிறோமோ அப்போவே நம்ம நான்வெஜ் ஆயிடுறோம். விளங்குதா? தாய்ப்பால் குடித்து வளர்றோம்ல, அதுக்கப்புறம் ஆடு மாடு பாடலாம். இன்னும் சொல்ல போனால் இதுதான் பெரிய வதை. என்னை கேட்டால் மாட்டுக்கு பால் சுரக்குதுல, நமக்கு வண்டியாக சுரக்குது, அதனுடைய கன்றுக்குட்டிக்காக சுரக்கிறது. மாட்டில் சுரக்கக்கூடிய ஒரு பால் எதுக்குரியது? அந்த கன்று தான் அதுக்கு சொந்தம். அந்த கன்று கொண்டே காட்டுறோம், பால் மடியில் சொந்தத்துக்கு நான் கட்டிவிட்டு கறந்து நம்ம குடிக்கிறோம். அப்போ அந்த மாடு எவ்வளோ வேதனைப்படும்? நம்ம கன்றுக்குட்டிக்கு உள்ளதை எடுத்து குடிக்கிறான்னு சொல்லி. நம்ம நன்மை எதுக்கு செய்கிறோம்? எங்கள் நன்மைக்கு தான் நீ படைக்கப்பட்டிருக்கிற, எங்கள் நன்மைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் என்கிற ஒரு கான்செப்டில் தான் இஸ்லாம் வந்து மனித உயிர்களை பேண சொல்கிறது. தேவையில்லாமல் உயிரினங்களை போட்டு அடிக்கக்கூடாது. உணவுக்கு சாப்பிட்றோமா, பிரச்சனை சாப்பிட்டுப்போம், உனக்காக தான் படைச்சிருக்கிறோம், உனக்காக தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு என்கிற அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுது. அது போக நம்ம ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம உயிரினத்தை கொள்ளக்கூடாதுன்னு வச்சிடணும்னு வைங்க. அப்படின்னா எல்லாருமே என்ன செய்யணும்? கத்திரிக்காய் சாப்பிடணும், எல்லாருமே உருளைக்கிழங்கு, எல்லாருமே வந்து முருங்கைக்காய். அப்படி போனோம்னு சொன்னால் என்ன ஆகும்? வாழ முடியுமா? மீன் கறிண்டு பல வெரைட்டி வாங்குறதுனால தான் விலைவாசி சீராக இருக்கிறது. எல்லாரும் முருங்கைக்காய்க்கு போனீங்கன்னு வைங்க, 2 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 50 ரூபாம்பான். ஒருத்தன் அன்றாட சம்பளத்துக்கு 2 முருங்கை கூட வாங்க முடியாது. ஒருத்தன் அன்றைக்கு வாங்குகிற சம்பளத்துக்கு 2 முருங்கைக்காய் வாங்க முடியாத அளவுக்கு வேலை ஏறி போயிடும், வாழ முடியாது. அப்போ பல வகையான உணவுகள் இருந்தால் தான் மீன் சாப்பிட்ற ஒரு பக்கம் ஒதுங்கிடுவான், இறைச்சி சாப்பிட்ற ஒதுங்கிடுவான், கறி சாப்பிட்ற ஒதுங்கி. இன்னும் சொல்ல போனால் இந்த தாவரங்கள் உற்பத்தியை விட மாமிச உற்பத்தியை பெருக்குவது எளிதானது, தட்டுப்பாடு இல்லாமல். ஏன்? இப்போ இந்த கோழி பண்ணைலாம் பார்த்தீங்களா, கோடிக்கணக்காக முட்டை. அந்த காலத்தில் முட்டை வேணும் நம்ம அலையுவோம், மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளை கொடுக்கறதுக்காக வேண்டி கிராமங்களில் போய் முட்டையை வாங்குறதுக்கு அலையுவாங்க. இன்றைக்கி அப்படியா? எத்தனை லாரி வேணும்? காசு இருந்தால் இறக்கிடலாம். எத்தனை கோழி வேணும்? அப்போ செயற்கை முறையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சீக்கிரமே 20 நாள் 22 நாளே பிராயர் கோழி என்ன செய்யறான்? உண்டாக்கி சப்ளை பண்ணுறான். அந்த மாதிரி காய்கறி உற்பத்தி பண்ண முடியலை. அப்போ இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைகள் வந்து நான்வெஜ்ஜில் தான் இருக்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டோம்னு சொன்னால் எல்லா உணவுகளையும் மனிதன் சீராக சாப்பிட்டால்தான் அவனுடைய வருமானத்தை கொண்டு வாழ முடியும். பிடிக்காதவங்க சாப்பிடாம போங்க, பிடிக்காதவங்க இன்னும் சொல்ல போனால் அந்த சைவம் சாப்பிட்ற நான்வெஜ் சாப்பிட்றான இவன் தான் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறான். நாங்கள்லாம் கத்திரிக்காய் பக்கம் எப்போவாவது வர்றதுனால தான் நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட முடியுது. எப்போவாவது முருங்கைக்காய் நாங்கள் வாங்குறதுனால தான் என்ன செய்யுது? உங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்குது. நாங்களும் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டி போட்டோன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்காது. அதனால் என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா உணவுகளும் சீராக அதை ஒன்றுக்கு பார்க்கணும். அது போக மனிதன் வந்து 2 உணவுக்கும் உரியவனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நீ பார்க்கலாம், புலி இருக்குதுல்ல, அது புல்லு தின்னுச்சுன்னா செத்து போயிடும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. திண்டா என்னவாகும் தெரியுமா? அதை ஜீரணமாகக்கூடிய தன்மை புலிக்கு கிடையாது. மாட்டை அடித்து சாப்பிட்டு ஜீரணமாயிரும், புல்லை திண்டு ஜீரணம் ஆகாது. அதனுடைய குடல் அமைப்பு அதைத்தான் ஜீரணம் பண்ணுமே தவிர இதை ஜீரணம் பண்ணாது. இப்போ நம்ம வந்து 2ஐயும் சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுதா இல்லையா? இறைச்சி தின்றவெல்லாம் வயிறு ஊதி போயிட்டோமா, அல்லது அரிசி தின்றவன்லாம் வேறு மாதிரி செத்து போயிட்டோமாண்டா? இல்லை, எல்லாத்துக்கும் ஓகே. 2 வகையான உணவையும் ஜீரணிக்கக்கூடிய வகையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கானா இல்லையா? மனித குடல் வந்து 2 உணவையும் ஜீரணிக்கும் தன்மை பெற்றதாக இயற்கையில் இருக்கும் பொழுது அதையே நம்ம போய் குறை சொல்லணும். அப்போ கடவுளுடைய படைப்பை என்னன்னு கேட்டால் மனிதன் ஃபஸ்ட்டு அவனுடைய நன்மைக்காக வேண்டி எந்த உயிரையும் கொள்ளலாம். அவனுக்கு கேடு தருமையானால் மனிதன் அல்லாத உயிர்களை அழிக்கலாம். பாம்பை அழிக்கிறோம், தேலை அழிக்கிறோம், அது மாதிரி நமக்கு கேடு தரக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கிறோம். ஏன்? என்னையை கொட்ட வந்தால் உன்னை அழிப்பேன், நான் தான் முதல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் சொல்லி தர்றதுனால தான் இந்த புலால் வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் வந்து உனக்கு தான் படைச்சிருக்கிறேன், இந்த பூமியில் உள்ள எல்லாமே மனுஷனுக்காக படைத்திருக்கிறேன், நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறாரு. இதான் இன்னும் சொல்ல போனால் இப்போ அண்டார்டிகா, பல்கேரியா அங்கெல்லாம் வாழ்கிறான்னு வைங்க,
அவன்கிட்ட போய்கிட்டு நீ வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் செத்து போயிடுவான். ஏன்? ஒன்றுமே கிடைக்காது, மீனை தருவதும் கிடைக்காது, எந்த பொருள் உற்பத்தி ஆகாது. அந்த கடலில் வந்து ஐஸ் பாறையாக இருக்கும், ஓட்டை போட்டு உள்ளே பிடிச்சி தூண்டியை போட்டு மீனை பிடிப்பான், அதை தான் சுட்டு சாப்பிடுவான். அவனுக்கு போய்கிட்டு நீ வந்து நான்வெஜ் சாப்பிடாதுன்னு ஆள் காலியாக போயிடுவான். அது மட்டுமே கிடைக்கக்கூடிய மாமிசங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய பகுதிகள்லாம் உலகத்தில் இருக்கிறது. இப்போ எல்லாரும் வாழணும் என்று சொன்னால் இதுதான் கரெக்டான முறை. புலால் உண்ணாமை என்பது கேட்க நல்லா இருக்கே தவிர ஒருத்தரும் கடைப்பிடிக்கல. தண்ணி குடிக்கும் பொழுதே நம்ம புலாலை சாப்பிட்டு தான் இருக்கணும், காய்கறியை சாப்பிடும்போதே நம்ம புலால் சாப்பிட்டு தான் செய்யணும். அப்படி விளங்கிட்டோமே. ஆனால் இதை ஒரு அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்து தவறு இல்லை, பிடிக்கேட்டு விட்டுருங்க, அது ஒரு விஷயம். ஒருத்தர் பிடிக்கலையா, இறைச்சி கட்டாயப்படுத்துகிறாங்களா, நீ இறைச்சி சாப்பிட்டு தான் ஆகணும், எந்த கட்டாயமும் கிடையாது. இறைச்சி சாப்பிட விரும்பாதவங்க சாப்பிடாம போங்க. இன்னும் சொல்ல போனால் டாக்டர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கண் பார்வை கம்மின்ற உடனே மீன் என்ன மாத்திரை எழுதி தர்றாரு, அதை சாப்பிட்றீங்க, கேப்சூல் சாப்பிட்றீங்க. அது என்னது? மீனை அவிச்சு எடுத்து அந்த சாரை அந்த எண்ணெயை டீப் மாத்திரையில் போட்டு தர்றான். அப்போ பண்ணி சாப்பிடலாமா? அப்போ கண் பார்வை கம்மிக்கு தரக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் மீன் எண்ணெயில் இருந்தால் எடுக்கப்படுகிறது. அப்போ மீன் சாப்பிடக்கூடாது, மீன் எண்ணெயை சாப்பிடலாமா? சாப்பிட தான் செய்யும். அதனால் இது திணை விஷயங்களில் தவிர்க்க இயலாது. சில உணவுகள் வந்து புரோட்டீன் தேவை இருக்கிறது, குறைந்த செலவில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீன் மாமிசம் தான். அந்த மாதிரி அடிப்படையில் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன விரும்பாட்டி விட்டுட்டு போங்க. அதனால் இது மனித நேயத்துக்கு எதிரானது கிடையாது, இது கொடூரமானது கிடையாது. குரான்லே இந்த மாற்றணுங்கிறீங்கல்ல, குரானில் அனுமதி இருக்கிறது. குரானில் செய்கிறது மனிதனை கொள்றவனை தான் உலகத்தை கொன்றவன் சொல்லப்படுதே தவிர மற்ற உயிரினங்களை எல்லாம் உனக்குத்தான் நான் படைத்திருக்கிறேன், எல்லா பொருளும் உனக்காக உள்ளது என்றுதான் குரானில் இருக்கிறது. அதனால் அது மனித நேயத்துக்கு எதிரானது கிடையாது.